அனைவருக்கும் வணக்கம். விசாலாட்சி எம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஒரு குட்டி கதைங்க. ஒரு ஊர்ல ஒரு ராஜா வாழ்ந்து வர்றாருங்க. அவருக்கு 3 மகன்கள்ங்க. ஒரு நாள் அந்த ராஜா நோய்வாய்ப்பட்டுறாருங்க. அவருக்கு காட்டுலேருந்து ஒரு மூலிகையை கொண்டு வந்து கொடுத்தாதான் குணமாவாரு அப்படின்னு வைத்தியர் சொல்லிடுறாருங்க. அந்த மூலிகையை எடுக்கிறதுக்காக காட்டுக்கு இந்த 3 இளவரசர்களும் குதிரை மேலே ஏறி போறாங்கங்க. காட்டுக்கு போகும்போது அந்த காட்டை காவல் காக்கிற ஒரு தேவதை இருக்காங்கங்க. அந்த தேவதை சொல்றாங்க, நான் உங்களுக்கு அந்த மூலிகையை எடுக்கிறதுக்கு உதவி பண்றேன், ஆனா என் கூட நீங்க வரும்போது பின்னாடி என்ன சத்தம் எது கேட்டாலும் திரும்பி பார்க்காம என் கூட வரணும், அப்பதான் என்னால மூலிகையை உங்களுக்கு தர முடியும் அப்படின்னு அந்த தேவதை சொல்றாங்க. 3 மகன்களும் அந்த தேவதையை பின்தொடர்ந்து நடந்து போறாங்கங்க. அப்ப திடீர்னு ஒரு பாறை கீழே விழுற சத்தம் கேட்குதுங்க. மூத்த மகன் திரும்பி பார்த்துறாங்க. அவர் பாறையாவே மாறி போயிடுறாருங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோடனே ஒரு அலறல் சத்தம் கேட்குதுங்க. உடனே 2வது மகனும் என்னடா இப்படி சத்தம் கேட்குதுன்னு திரும்பி பார்க்குறாங்க. அவங்க அந்த இடத்துல சிலையா மாறிடுறாங்க. ஆனா அந்த 3வது மகன் மட்டும் எக்காரணம் கொண்டும் திரும்பாம மூலிகை மட்டுமே அவரோட எண்ணத்துல இருந்து நம்ம திரும்பாம போகணும் அப்படிங்கிறதையே குறிக்கோளா வச்சுக்கிட்டு போறாங்கங்க. மூலிகையையும் கைப்பற்றி கொண்டு வந்து தன்னோட அப்பாவுக்கு கொடுத்து அவரை காப்பாத்திடுறாங்க. கதையோட நீதி, குறிக்கோளோட நம்ம வேலை செய்யும் போது வேற எவ்வளவு தடைகளும் தடங்கல்களும் வந்தாலும் அதை எல்லாத்தையும் எதிர்த்து போராடி நம்ம வெற்றி பெறணுங்க. லட்சியம் ரொம்ப முக்கியங்க வாழ்க்கையில. குறிக்கோள் அப்படிங்கிறது லட்சியம். லட்சியத்தை நோக்கி செல்லுங்க, வெற்றி அடையுங்க. மீண்டும் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நலம் விரும்பும் தெய்வானை மணிகண்டன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.